ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி 1 கிலோ மட்டன், 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வச்சு எப்படி பிரியாணி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1.5 கிலோ மட்டன் போடலாம், அல்லது 1.25 கிலோ, குறைஞ்சது 1 கிலோவாவது போடணும். அப்போ தான் பிரியாணியில் நல்ல கறி டேஸ்ட் கிடைக்கும். நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அதே சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா பெரட்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. இந்த மசாலா கூட ஊறும்போது கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு நம்ம உரிச்சிட்டு வந்துடலாம். 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 100 இஞ்சி 100 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், உரித்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ கறி நம்ம வேக வச்சிடலாம். கறியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் விசில் கொடுத்துருங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் விசில் வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ பிரியாணிக்கு ஃப்ரைட் ஆனியன் பண்ணுறதுக்கு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஃப்ரைட் ஆனியன் பொரிச்சு எடுத்துடலாம். இன்னொரு பக்கம் பிரியாணி தாளிக்கிறதுக்கு நான் பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ ஒரு 300 மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஒரு 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்தையும் சேர்த்து இது கூட வதக்கிடலாம். நான் ஃப்ரைட் ஆனியன் கட் பண்ணேன் இல்லையா, அது கூட சேர்த்து பிரியாணிக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை கிராம்பு சேர்த்துடலாம். ஒரு 10 ஏலக்காய், 10 கிராம்பு, ஒரு 4 துண்டு பட்டை வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து அது கூட ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். ஃப்ரைட் ஆனியனும் இந்த பக்கம் நான் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம கொத்தமல்லி புதினா சேர்த்துடலாம். கொஞ்சம் மேலே போடுறதுக்கு வச்சுட்டு மிச்ச கொத்தமல்லி புதினா இது கூட சேர்த்துட்டேன். அது கூடவே தக்காளி சேர்த்துடலாம். ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கி விட்டுருங்க. கறி அந்த பக்கம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா தூள் அது என்னென்னா ஏலக்காய், கிராம்பு, பட்டை மட்டும் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்குறேன், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு. அது கூட காரத்துக்கு 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட 200 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இது கூட நம்ம வடித்து கொட்ட போகிற சாப்பாடை, அதனால் 1க்கு 1ன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வடிக்காமல் அப்படியே தம்மு போட்டோம்னா 1க்கு 1.5 வைக்கலாம். நம்ம வடிக்கிறதுனால 1க்கு 1 ஒரு பாத்திரத்தில் அரிசி இழந்து அதே பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி கொதிக்கட்டும். நம்ம ஃப்ரைட் ஆனியனும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்து பக்கம் இன்னொரு பக்கத்தில் அரிசிக்கு உலைய வச்சிடலாம். கறி பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சாக வெந்துருச்சு. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கும் போதே போட்டோம்னா ரொம்ப உடஞ்சிரும்னு நான் போடலை. இப்போ உலை தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட கறியை சேர்த்துக்கலாம். அந்த உப்பு மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு இது கூட சேர்த்துடலாம். முதவே போட்டிங்கன்னா கறி உடஞ்சிரும். ஒரு அரை வேக்காடாக வேக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வதக்கும்போது போட்டுடலாம். நமக்கு நல்லா கறி வெந்துருச்சு. அதில் இந்த டயத்தில் போட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிசிக்கு நம்ம அது போட்டுறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் விட்டுருங்க அதில். இப்போ இந்த பக்கம் அரிசிக்கு வச்ச உலை கொதிச்சிருச்சு. பாஸ்மதி ரைஸ் நான் ஃபஸ்ட்டே கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு போல் ஊறி இருக்கும். இப்போ தண்ணி வடிச்சிட்டு அந்த அரிசி இது கூட சேர்த்துடலாம். அரிசிக்கு தேவையான உப்பு இந்த தண்ணியில் நான் சேர்த்துட்டேன். அரிசியை போட்டு நல்லா ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வரும்போதே நல்லா அரிசி நல்லா டபுளாக நீட்டமாக வந்துடும். அந்த டைம் பார்த்து நம்ம வடித்து விட்டுக்கலாம். இப்போ அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதை கொதிக்க விட்டுருங்க. இப்போ அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கறி போட்டோம் இல்லையா, அதுவும் சிம்மில் வச்சு கொதிக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. நல்லா சூடாகவே இருக்கட்டும். இப்போ சாப்பாடை நம்ம வடிச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியை வடித்து இது கூட சேர்த்துருங்க. இந்த தண்ணியை தம் கொடுக்கறது கரெக்டாக இருக்கும். எல்லா அரிசியும் போட்டுட்டு லைட்டாக பரட்டி விட்டு பாருங்கள். அந்த ரைஸ் முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இருந்துச்சுன்னா தம்முக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ்மதி அரிசியை வடிச்சிங்க இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சம் சுற்றிலும் விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இது மேலே மல்லி புதினா தூவிடுங்க. ஃப்ரைட் ஆனியனும் சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி ஃபுட் கலர்லாம் எதுவும் சேர்க்கலை. இது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கண்டிப்பாக ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தம் கொடுத்துருங்க. அப்போ தான் நல்லா புழுங்கி சோறு பொங்கி வரும். இப்போ நெய் ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம்.
இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ரம்ஜான் அன்றைக்கி செஞ்சது தான். கொஞ்சம் வீடியோ போடுவோமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்ததில் லேட் ஆகிடுச்சு. சரி இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவோம், வீடியோ எடுத்துகிட்டு வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக பிரட்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா, இப்போ லைட்டாக மேலே மட்டும் பிரட்டி விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக பிரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, கம கமன் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சென்னை ஸ்டைலில் வடித்து கொட்டிய மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். 1 கிலோ அரிசி 1 கிலோ கறி வச்சு சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.